அரசியல், கர்ஜனை, சமத்துவ நடைப்பயணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ப்ராடக்ட் ஆஃப் டிராவிடியன் மூவ்மெண்ட். அதுல இருந்து தான் கிட்டத்தட்ட 62 வருஷம் இப்ப என்னுடைய பொது வாழ்க்கை கழிஞ்சிருக்கு. இந்த 62 வருஷத்துல 10 நடைபயணங்கள் தமிழ்நாட்டு வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு நின்று வரவேற்றாங்க. அவங்களோட போறது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. கல்லூரியில படிக்கிற போது மாணவர்கள் உடன் இருக்கிறவன் அரைத்தோழன், என்ன சாதின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட மாட்டேன், தெரியாமலே அவங்களோட தான் பழகும். அந்த அடிப்படையில் எனக்கு அந்த சக மனிதர்கள் அவர்களும் நாமும் ஒன்று, அதில் ஏற்ற வித்தியாசம் கிடையாதுங்கிறது தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவினுடைய நூல்களாக படிக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையாக எனக்கு ஏற்பட்ட சுபாவம். அதன் பிறகு நான் பெரியாருடைய நூல்களை படித்தேன், அண்ணாவினுடைய நூல்களை படித்தேன், திராவிட இயக்க தலைவர்கள் பேச்சுக்களை கேட்டேன். கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம், லேர்ன் ஃப்ரம் தம், யூ பிளான் இட் ஃப்ரம் வாட் தே நோ. இது அண்ணா கொடுத்த மணிவாசகங்கள். இதை நான் மனதில் பதிவு வச்சிருக்கேன். மருத்துவர்கள் சொல்றாங்க உயிருக்கே அச்சுறுத்தலா மாறிடும் இது வேண்டான்னு சொல்லும் போதும் கூட தீர்க்கமாக இதை நான் நடத்தியே தீர்வேன்னு ஒரு வைராகியம், ஒரு துடிப்பு. அது ஏன்? மருத்துவர்கள் சொன்னாங்க, ஆனா வாழ்க்கை எவ்வளவு காலம்னு தெரியாது. மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்துத்தான் ஒவ்வொரு நடைபயணத்தையும் நான் அமைச்சிருக்கிறேன். அப்போ அந்த உயிர் குறித்த ஒரு எண்ணமோ சிந்தனையோ அதெல்லாம் கடந்துமே அந்த நடைப்பயணம் தொடரும். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எத்தனை நாள் இருக்க போறோம் தெரியாது இல்லைங்க. எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை முடிய போகுது. அதுக்குள்ள இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காப்பதற்கு எப்படி போராட முடியுமோ அப்படிங்கிறதுக்காக பொது நலனை முன்னிட்டுத்தான் அந்த நடைபயணங்களை நான் குறிப்பாக மேற்கொண்டேன். அந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கிறேன், இது சமத்துவ நடைப்பயணம் மட்டும் இல்ல, சமரசம் இல்லாத சமத்துவ நடைப்பயணம் அப்படின்றது. நாம் வாழப்போறது இனி எவ்வளவு காலம் தெரியாது. வாழ்வின் பெரும்பகுதி ஓடி மறைஞ்சிருச்சு. ஆனா வாழ்நாள் பூரா தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்காக போராடி வந்திருக்கக்கூடிய நான், என் உயிரினும் மேலாக நான் போற்றுகிற என் தாய் தமிழ் மண், செந்தமிழ் நாடு, இங்க இந்த கேடுகள் வரவிடாமல் தடுப்பதற்கு எளியவனான என்னால் எவ்வளவு முடியுமோ, மக்களிடம் எவ்வளவு தூரத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு இதுதான் ஒரு சரியான வழி என்று நானாக முடிவெடுத்தேன். அதில் வேண்டான்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா வருஷம் என்ன, நான் 150 வருஷமா இருக்க போறேன். இருக்கிற காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காக பயன்படுத்துவதுங்கிற முடிவில் தான் இந்த நடைபயணத்தை நான் அறிவிச்சேன். சாதி மத பேதம் இல்லாத சமுதாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த மாட்டிலும் எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் நிகழ்வதாக பாக்குறீங்க? கூட வடக்கு தேவாலயங்கள் தாக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்டியன்ஸ் தாக்கப்பட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அந்த நிலைமையை உண்டாக்க இந்துத்துவ சக்திகள், RSS, இது சார்ந்திருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இந்த சாதிய உணர்வுகளை வளர்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. நீங்கெல்லாம் இருக்கீங்க, நிச்சயமா அந்த மாதிரி சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வேரூன்ற விட மாட்டீங்க. ஆனாலும் ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டுல தடம் பதித்தால் எந்த மாதிரி விளைவுகளை எல்லாம் தமிழகம் சந்திக்க நேரிடும்? மோதல் ரத்த களரி ஆயிருமே, எத்தனை குடும்பங்கள் பாழாய் போகும். அதை தடுத்து நிறுத்தணும்ல, அது நம்ம தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடா அமைஞ்சிருமே. இவ்வளவு பெரிய தலைவர் நடைப்பயணத்துக்கு மத்தியில தொண்டர்களோடு சேர்ந்து சாப்பிட்றது, ஒவ்வொரு நடைப்பயணத்தின் போதும் இதுதான் நடக்குதா? அவங்க ஒரு சில சாப்பிடுவேன், அவங்க படுத்துக்கிற இடத்துல படுத்து கிடப்பேன். 10 நடைபயணத்துல இப்படி எல்லாம் வசதியான இடத்துல நாங்க தங்கினது இல்லை. தென்னந்தோப்புல ஓலைப்பாய்களை விரிச்சு அதுல படுத்து இருந்திருக்கேன். வெறும் மண் தரையில பாய் விரிச்சு படுத்து வந்திருக்கிறேன். வசதியான ரூம்களோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல பல நடைபயணங்கள்ல. ஆனா அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமா எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் கிடையாது. எல்லா பையங்களும் தான் அது மாதிரி இருக்கிறாங்க, நம்மளும் அது மாதிரி இருக்கிறோம். நான் நினைச்ச வரைக்கும் தலைவர்கள்லாம் சொகுசு பங்களாக்கள்ல தான் தங்குவாங்க, சொகுசான உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. தொண்டர்களுக்கு ஒரு பக்கம் உணவு பரிமாறினாங்கன்னா தலைவருக்கு அது வேற விதத்துல இருக்கும் அப்படின்னு. எல்லா தொண்டர்களும் சாப்பிட அந்த சாப்பாடு சாப்பிடுறத ஸ்பெஷலாக நான் வரவழை சாப்பிட்டதில்லை. 19 மாதம் புடாவில் ஜெயிலில் இருந்தப்ப என்னோட மற்ற கைதிகள் வாரத்தில் 3 நாள் மட்டன் தான் சாப்பிடுவாங்க. நான் ஒரு அசைவ பிரியர்னு ஒரு பத்திரிகை என்னை பற்றி உள்ள அரசான அன்னைக்கு எழுதுனதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவெடுத்தேன். ஏன்னா அங்கே ஜெயிலில் நல்லா கறி முட்டை சாப்பிட்டுக்கிட்டு சௌரியமாக இருக்காங்கன்னு ஒரு வரி எழுதிட்டா
எங்கள் பார்ட்டி கேடர்ஸ் வந்து ரொம்ப நொந்து போயிடுவான். அதனால நான் கடைசி வரைக்கும் அந்த அலுமினிய தட்டில் அந்த ஜெயில் சீப் கிளாஸ் பிரிசனருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த உணவை வாங்கி தான் விழுங்கிட்டு இருந்தேன் 3 நேரம். அதே மாதிரி தான் நடந்து வரும்போது அசதியாக இருக்குன்னாலும் அப்படியே அந்த ரோடு ஓரத்தில் பாலத்து மேலேயே படுத்துருவேன், அல்லது எங்கேயாவது தோப்பில் ஒரு ஓலை பாய விரித்து படுத்துருவேன். அப்படி அவங்களோட இருக்கிறதுல அவங்களுக்கும் நம்ம தலைவர் நம்ம கூடயே இருக்காருங்கிறது, தலைவர் தொண்டருங்கிறது இல்லை, ஒரு சகாக்கள் நம்ம கொலீக்ஸு அப்படிங்கிற ஒரு அந்த மைண்ட் செட்டை நான் டெவலப் பண்ணி வந்துகிட்டு இருந்திருக்கேன்.